ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை அதுவுமா நான் காலங்காத்தால பல்லாவரம் சந்தை போயிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த பல்லாவரம் சந்தை ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு. சரி அப்படி என்ன தான் இருக்குது போய் தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி நான் பல்லாவரம் சந்தை வந்து இறங்கின உடனே இந்த கார்டனிங் தான். கார்டனிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அங்கே கிடைக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து மண். நம்ம சிட்டிலலாம் நிறைய பேர் வந்து மண்ணெல்லாம் வந்து தோண்டி எடுக்க மாட்டாங்க. பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து மண் மூட்டையை வந்து ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குது. கார்டனிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் வந்து பெட்ஸ் செக்ஷன் வந்தேன். இங்கே வந்து நிறையவே வந்து அக்வாட்டிக் ரிலேட்டடாக வந்து நிறையவே இருக்கும்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் பெட்ஸ் ஷாப் ரொம்ப கம்மி தான். 4-5 கடை தான் இருந்தது. அதுலேயும் வந்து அக்வாட்டிக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த கோழி மார்க்கெட்டு அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக கோழி ஆடு மட்டும் தான் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம செக்ஷன் வந்து கண்ணில் பட்டுச்சு. சரி ஓகே என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான மீனெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொளத்தூர் மார்க்கெட்டை விட ரொம்ப அதிகம் தாங்க. ஆனால் ஒன்றுமே வாங்குற மாதிரியே இல்லை. சரி ஓகே இங்கே வேணாம் நான் கொளத்தூரே போயிடலாம்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள் ஃபுல்லாக கோழி ஆடு வெரைட்டியில் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே தான் ஒரு புதுசாக நான் கோழி வெரைட்டி பார்த்தேன். அது ஆக்சுவலாக எப்படி இருந்ததுன்னா நம்ம பூனை வரோம் பார்த்தீங்களா, பர்ஷன் கேட்டு அந்த மாதிரி புசு புசுன்னு இருந்தது. ஆனால் அது என்ன வெரைட்டி கோழினே தெரியல. இதுதான் அந்த கோழி. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பர்ஷன் கேட் மாதிரியே புசு புசுன்னு இருக்குது. இவ்வளோ தூரமாக வந்துட்டோம், எல்லா கடையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருக்கப்போ தான் தெரியுது எல்லாமே வந்து பழைய துணிங்க பழைய பொருள்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம வந்து பழைய எலக்ட்ரானிக்கெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா இங்கே வரலாம். இங்கே பாருங்கள் பழைய டிவி வந்து பிளாக் ஃபாத்தில் போட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி கடைலாம் இங்கே தான் நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு இருக்கப்ப நம்ம வந்து சைக்கிள் வெரைட்டிலாம் வந்துச்சு. சரி ஓகே சைக்கிளெல்லாம் வந்து செகண்ட்ஸில் தான் விற்கிறாங்க, ரேட் கம்மியாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி நான் போய் கேட்டேன் அப்படின்னா புது சைக்கிள் ரேட் சொல்கிறாங்க. அதுக்கு நான் புதுசாகவே வாங்கிக்கலாம்னு சொல்லி போயிட்டேன். அதுக்கப்புறமா இருக்கிறதுலே பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபர்னிச்சர் தான். எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ஃபர்னிச்சர் தான் விற்கிறாங்க. பட் ஆனால் ரேட் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. இந்த மார்க்கெட் சுற்றி பார்த்ததில் எனக்கு என்ன சரியாக பட்டுச்சு அப்படின்னா கார்டனிங் பொருள் வாங்கணும்னா இங்கே வரலாம், ஃபர்னிச்சர் செகண்ட்ஸில் வாங்கணும்னா இங்கே வரலாம். மற்றபடி வந்து இந்த மார்க்கெட் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.